ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் நம்மளே வீட்டிலேருந்து அப்ளை பண்ணி வாங்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகிரும். கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஆகணும். அது என்ன டாக்குமெண்ட், எப்படி நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு இசேவை லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TNEGA அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இசேவை வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பயனர் உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதாங்க நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சைடில் உள்ள கேப்சா பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரிலாம் செல்ஃப் டிக்ளரேஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கூட அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹60, அதையும் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஓகேனா ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களோட கேன் நம்பரில் டைப் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்டர் கேன் கொடுத்துட்டு உங்களோட கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண தெரியாதவங்க நம்ம ஆல்ரெடி கேன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட வீடியோட லிங்க்கையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் ஆல்ரெடி இருந்து மறந்துட்டிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை வச்சு கேன் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கேன் நம்பர், நேமு, ஃபாதர் நேம்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு திரும்பவும் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்ளிகன் டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். அது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த மொபைல் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த இந்த என்ட்ரு OTP பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. OTP டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கேன் நம்பர் இல்லாதவங்க மட்டும் ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேனில் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். அது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி தப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேனில் போய் உங்கள் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணி திரும்ப ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் கேனில் திரும்ப சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகும். அதனால் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தப்பு இருந்தால் கேனில் போய் திரும்ப எடிட் பண்ணிக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன ரிலீஜியன், என்ன காஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதில் நாடான அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறதுல பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க. இதில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள், அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே ஒர்க் பண்ணுறது கொடுக்க தேவையில்ல. ஒர்க் பண்ணுறவங்க தான் கீழே ஒர்க் பண்ணுறது கொடுத்துக்கோங்க. நான் செல்ஃப் எம்ப்ளாய்க்கு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபாதர் இல்லை ஹஸ்பண்டோட என்ன ஒர்க் பண்ணுறாங்க டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒர்க்கிங் டீட்டெயில் கொடுங்க.
அப்படி அவங்க இல்லை அப்படின்னா மேலே வெதர் அலைவ் அப்படிங்கிறது நோ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஃபாதர் வந்து நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துட்றேன், மதரும் அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துட்றேன். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க டீட்டெயில் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு ஒரு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோவை 50 kbக்குள்ளே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது கீழே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து அதையும் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா 50 kbக்குள்ளேயும், பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா 200 kbக்குள்ளேயும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டாக்குமெண்ட் சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் இல்லைனா உங்கள் ஸ்மார்ட் கார்டு எதில் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த இதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதையும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன், இப்போ டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணோம்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷனையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஃபீல்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மானிட்டரிங் கொடுத்துருப்பாங்க. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா 7th ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன நியூ அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் தான். இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒர்க்கிங் பண்ணுறீங்கன்னா பே ஸ்லிப், அப்படி இல்லைனா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுறது ஆகணும். இது வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அப்லோட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா பே ஸ்லிப்பை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். இதான் இதோட நியூ அப்டேட் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணனா உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். ஸோ மறக்காமல் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா பே ஸ்லிப் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பே ஸ்லிப் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது ஆப்ஷனல் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இது மானிட்டரி இப்போ பண்ணுறாங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் அப்லோட் பண்ண பிறகு ஒன்று செக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட என்ன சர்டிஃபிகேட், உங்கள் நேமு, ட்ரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 60 rupees சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இல்லை பேமெண்ட் வந்து நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, கியூஆர் கோடு எது மூலியமாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எல்லா பேமெண்ட்டும் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் கியூஆர் யூபிஐ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் இருக்காது. இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் இருக்கும். அதனால் கியூஆர் இல்லை யூபிஐ நீங்கள் பே பண்ணி முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்புகை சீட்டு அப்படின்னு நீங்கள் பே பண்ணதுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி டவுன்லோட் ஆகும். இதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே இதில் ஷோ ஆகும். இந்த ஃபார்மை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். நம்ம அப்ளை பண்ணதுக்காக ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு 3 to 4 days உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். இவ்வளோ தான் இதை அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணுறது. இந்த இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ்.